உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போச்சு, எல்லாமே போச்சு. மோசம் போயிட்டோம்பா. என்னாச்சுக்கா? நாம யார பெருசா நம்புனமோ அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான்பா. நம்ம கூடவே இருந்து கழுத்தறுத்துட்டான் அந்த பாவி. அக்கா, யார பத்தி சொல்றீங்க? வேற யார பத்தி சொல்றேன்? எல்லாம் அந்த வேலு பயல பத்தி தான். கருநாக பாம்பு மாதிரி நேரம் பார்த்து விஷத்தை கக்கிட்டான்பா. யாரு? நம்ம வேலுவா? போக்க, அவனாவது நமக்கு துரோகம் பண்றதாவது. இங்க பாருப்பா, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த வேலு மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த மாதிரி சுத்தமானது. ஆனா அவன் உன் நம்பிக்கைய காப்பாத்திக்கலப்பா. நீ யார உன் வாழ்க்கையில பார்க்க கூடாதுன்னு நினைச்சியோ, யார அதிகமா வெறுத்தியோ, அவளை திரும்ப கூப்பிட்டு வந்ததே அந்த வேலந்தான். அப்படின்னா நம்ம வேலுதான் ஜானகிய திரும்ப கூட்டிட்டு வந்ததா சொல்றீங்களா? ஆமாப்பா, ஜானகிய திருப்பி கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினதும் வேலந்தான். நான் சொல்றதெல்லாம் நீ நம்பலனா? இதோ பாரு. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? பாருடா. வேலை? ஏன் வேலை? உன்னோட வேலை தான்ப்பா. அதெல்லாம் முன்னாடி. இப்ப அவன் அந்த ஜானகியோட கையாளு. அவ சொல்றத கேட்டு ஆடுற பொம்மை. வேலை அப்படி பண்ண வாய்ப்பு இல்லப்பா. அவன் என்னைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான்பா. ஆமா மாமா, நம்ம வேலு நமக்கு எதிரா நிக்கவே மாட்டான். ஏய், நானும் அப்படிதான் சுமதி ஆரம்பத்துல நம்பினேன். ஆனா என்ன பண்றது, உண்மை சில நேரத்துல நாம நம்ப முடியாத அளவுக்கு தானே இருக்கு. வேலை முழுக்க முழுக்க அந்த ஜானகியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான். இதுக்கு மேலையும் நீ அமைதியா இருந்தா உன்னை என்னால மட்டும் இல்ல, அந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாத ரத்னம். இப்பவே சுதாரிச்சனா தப்பிச்சுக்கலாம். இல்ல என் வேலை எனக்கு எதிரா எதுவும் பண்ண மாட்டான்னு இப்பவும் அவனை நம்பிக்கிட்டு இருந்தேன்னு வையி, அப்புறம் உன்னோட மொத்த கோட்டையையும் சரிச்சு தரமட்டமாக்கிடுவான். ஒரு அக்காவா சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். டேய், பாத்தியாடா முத்து, வேலை என்ன வேலை பண்ணிருக்கான்னு? டேய், அவன சொந்த புள்ள மாதிரி வச்சிருந்தேனடா. விசுவாசம்னா வேலுன்னு எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன் உங்ககிட்ட. பச்சை துரோகியா மாறிட்டானடா அவன். ஏய், வேலு என்ன பாசமா பக்கத்துல இருந்துதான் பாத்திருக்கான். பகையாளியா வெளியே இருந்து பார்த்தது இல்லல்ல. இன்னைக்கு அவன் பாப்பான்டா. ஐயோ அப்பா, அப்பா அவசரப்படாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் இன்னொரு தடவை யோசிச்சு முடிவெடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. வள்ளி, இது என்னோட நம்பிக்கைக்கும் எனக்கு நடந்த துரோகத்துக்கும் நடக்கிற சண்டை. தயவு செய்து இதுல யாரும் குறுக்க வராதீங்க. தல அப்பா, தல அப்பா, மாமா, அப்பா. வள்ளி மேடம் தான் அதை கால் பண்றாங்க. பேசு வேலா, என்னன்னு கேளு. சொல்லுங்க மேடம். வேலா, அம்மாவோட நீ பேசிட்டு இருக்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. என்ன மேடம் சொல்றீங்க? ஐயாக்கு எப்படி தெரிஞ்சது?
ஏய், வேலு என்ன பாசமா பக்கத்துல இருந்து தான் பார்த்திருக்கான். பகையாளியா வெளியே இருந்து பார்த்தது இல்லைல்ல. இன்னைக்கு அவன் பாப்பான்டா. இத்தனை நாளா நான் எது நடக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ அது இப்ப நடந்துருச்சு வேலா. அப்பா மனசுல நீ ஒரு துரோகின்னு அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இது பாரு வேலா, தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு நீ இந்த பக்கம் வராத. அவர் கோவம் எல்லாம் குறைஞ்ச பின்னாடி நானே சொல்றேன், அப்புறமா வா. எதுக்கு மேடம் அப்புறமா வரணும்? நான் இப்பவே வரேன். ஏய், என்ன நீ விளையாடுறியா? நான் சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா வீம்புக்கு நிக்கிற? இது பாரு வேலா, சொன்னா புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு நீ அப்பாவை பாக்குறது நல்லதில்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம். நான் இப்பவே அங்க வரேன். ஐயா அப்படி என்னதான் பண்ணிடுறாரு நானும் பாக்குறேன். வேலா, ஐயோ, இவன் ஏன் இப்படி பண்றான்? கடவுளே, அப்பாக்கும் வேலனுக்கும் எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். என்னாச்சு வேலா? ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு உன்னை வர வேண்டாம்னு சொல்றா வள்ளி? அது ஒண்ணும் இல்லாத, வேதனை எங்க அம்மா அவங்க வேலையை காட்டியிருப்பாங்க போல. நான் உங்களோட பேசிட்டு இருக்கிற விஷயத்த ஐயாட்ட சொல்லி ஏத்தி விட்டுருக்காங்க. ஐயா என் மேல பயங்கர கோவமா இருக்காராம். கொஞ்ச நாள் வீட்டு பக்கமே வர வேணான்னு அலர்ட் பண்றதுக்காக கால் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நீ எதுக்கு இப்போ அங்க வரேன்னு சொன்ன? பரவாயில்ல அத்தை, நான் போய் ஐயா கிட்ட பேசினாதான் சரியா இருக்கும். இல்லைன்னா வேதனாய்க்காம இந்த கேப்ல பெரிய ஆப்பா வச்சிருவாங்க. அதனால தான் நான் போறேன். ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கே துரோகம் பண்ணிட்டு என் முன்னாடி வந்து நிப்ப? அண்ணா, மாமா, ஐயா ஏய், அண்ணா கொஞ்சம் விடு, பொறுமையா இருங்கண்ணா. விடு என்ன. ஐயோ, சொல்ல சொல்ல கேட்காம வந்துட்டானே. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏண்டா, உன்னை எவ்வளவு நம்புன? உன்னை என் புள்ள மாதிரி பாத்துக்கிட்டேனே, அதுக்கு நீ காட்டுற விசுவாசம் இதானா? ஏய், நீ சொன்ன எல்லாத்தையும் நான் நம்பினேன்டா. ஆனா நீ அந்த நம்பிக்கையை சாகடிச்சியடா. ஐயா நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அடச்சி, இன்னொரு முறை உன் வாயால என்ன ஐயான்னு கூப்பிடாதடா. என் நம்பிக்கையை அசிங்கப்படுத்திட்டியடா. டேய், உன்ன மாதிரி ஒரு பச்சை துரோகியை இத்தனை நாள் கூடவே வச்சிருந்தேன்னு நினைச்சா எனக்கு தான்டா வெக்கமா இருக்கு. ஐயா உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் கேளுங்கய்யா. டேய் முத்து, அண்ணா, அவனை என் கண்ணு முன்னாடி நிக்க வேண்டாம்னு சொல்லு. அவனை வெளியே அனுப்ப முதல்ல. அண்ணா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.